இந்த தீவிரவாதம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டுமா? மனித உயிர்கள் கொத்து கொத்தாக இப்படிதான் செத்துக் கொண்டிருப்பார்களா? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவிருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, நான் வர்ஷினி இளங்கோ உங்களோடு. சமீபத்திலே சர்வதேச அளவிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற தீவிரவாத தாக்குதல் பற்றி உங்களோடு நான் பேச வந்திருக்கின்றேன். கொஞ்ச நாட்களாகவே உலகத்திலே இன்னும் தீவிரவாத தாக்குதல்கள் இல்லை. ஆக தீவிரவாத தாக்குதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிந்து விட்டதோ என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் பிப்ரவரியிலே புல்வாமாவிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல், அதிர்ச்சிகரமான தாக்குதல் நடந்தேறியது. அதிலே அப்பாவி இந்திய இராணுவ வீரர்கள் 43 பேர் அநியாயமாக உயிரிழந்தார்கள். அதற்கடுத்ததாக மார்ச் மாதத்திலே நியூசிலாந்திலே பள்ளிவாசலிலே தொழுகை நடத்தி கொண்டிருந்த அப்பாவி மக்களை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு இளைஞன் துப்பாக்கியை மெஷின் கன்னை வைத்து குருவி சுடுவதைப் போல சுட்டு வீழ்த்தி விட்டார். அதிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 49 பேர். கண்மூடித்தனமாக சுட்டு 49 பேர் அந்த சம்பவத்திலே இறந்து விட்டார்கள். அதற்கடுத்ததாக ஏப்ரல் மாதத்திலே நேற்று இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய தேவாலய தாக்குதல். 3 தேவாலயங்கள், 3 நட்சத்திர விடுதிகள், அதோடு மற்றும் 2 இடங்களாக 8 இடங்களிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தீவிரவாத இயக்கம் நடத்தி இருக்கின்றது. அந்த தாக்குதலிலே மனித வெடிகுண்டு இந்த சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 6 டன் எடையுள்ள வெடிமருந்து இந்த வெடிப்பு சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, IS தீவிரவாதிகளுடைய தொடர்பு இதில் இருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. இந்திய உளவுத்துறை இதுபோன்ற ஒரு சம்பவம் நடக்கலாம் என்று எச்சரித்திருக்கிறது. அந்த எச்சரிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்திருக்குமானால் இப்படி ஒரு சோக சம்பவம் அந்த நாட்டிலே நிகழ்ந்திருக்க சுமார் 280 பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாகி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை முழுவதும் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இரத்தத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் பதட்டம். எதற்காக இப்படி ஒரு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது? ஏன் இந்த தீவிரவாதம்? இந்த தீவிரவாதம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டுமா? மனித உயிர்கள் கொத்து கொத்தாக இப்படிதான் செத்துக் கொண்டிருப்பார்களா? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவிருக்கிறது. ஒரே ஒரு முடிவுதான் இருக்கிறது. சர்வதேச அளவில் அத்தனை நாடுகளும் ஒன்றாக கரம் கோர்த்து ஜாதி மதம் இன வேறுபாடின்றி ஒன்றாக இணைந்து இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக திட்டமிடாவிட்டால் இதற்கு என்றுமே முடிவே இல்லை. நமது குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி நினைத்து பாருங்கள். இந்த சம்பவத்தினுடைய கொடுமை என்னவாக இருக்கும் என்று நீங்கள் உணர்வீர்கள்.